திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாளை பிற்பகல் 3 மணி முதல். சென்னையிலிருந்து 780 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை மையம் அறிவிப்பு. நாளை புயல் உருவாகும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே உருவாகிறது. இன்று மாலை 5:30 மணிக்கு புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காட்பாடி அருகே கழிஞ்சூர் ஏரி நிரம்பியதால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். 7 JCB இயந்திரங்கள் மூலம் நீரை வெளியேற்ற மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம். கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழையால் விளைநிலங்களில் தேங்கிய தண்ணீர். 50 ஏக்கர் பரப்பளவிலான வயல்களில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் அழுகியதால் விவசாயிகள் வேதனை. திருச்சி வேலாயுதபுரத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு மத்திய குழு வருகை. நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்த அதிகாரிகள். திருவள்ளூர், தஞ்சை மாவட்டங்களுக்கு மத்திய குழுவினர் வருகை. நெல்லின் ஈரப்பதம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு. திமுக ஆட்சியில் சராசரியாக 42 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை. கடந்த ஆட்சியில் 22 லட்சம் மெட்ரிக் டன் மட்டுமே நெல் கொள்முதல் நடந்ததாக தமிழக அரசு அறிக்கை. மழையில் நனைந்து முளைத்திருந்த நெல்லை பிடித்தபோது விவசாயிகளின் வேதனையை உணர்ந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி பதிவு. நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதல்வரின் கை படக்குழுவினரின் கைகளை பற்றிக் கொண்டிருப்பதாக விமர்சனம். நெல் கொள்முதல் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியவை புழுகு மூட்டைகள்தான். பொய்கள், அவதூறுகளை புறந்தள்ளி மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவோம் என தொண்டர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மூணாறு அருகே அடிமாலி என்ற பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒருவர் உயிரிழப்பு. முகாமில் இருந்த கணவனும் மனைவியும் ஆவணங்களை எடுப்பதற்காக வீட்டிற்கு சென்றபோது நிலச்சரிவில் சிக்கிய சோகம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5 குழந்தைகளுக்கு இரத்த மாற்று சிகிச்சையின் போது பரவிய HIV தொற்று. விரிவான விசாரணைக்கு உத்தரவு. பீகாரில் சூடுபிடித்து வரும் தேர்தல் பரப்புரை. அதிரடியான வாக்குறுதிகளை அள்ளி வீசும் தேஜஸ்வி யாதவ். பட்டியலினத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் பெயர்களை நீக்கிவிட்டு தேர்தலில் வெற்றி பெற பாஜகவும் அதிமுகவும் முயற்சிப்பது தப்பு கணக்கு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரத்தை சுட்டிக்காட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். போலி ஆன்லைன் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதால் ஏற்படும் தீமைகள் என்ன? விழிப்புணர்வு காணொளியை வெளியிட்டது சென்னை பெருநகர காவல்துறை. LICயை விட பல நிறுவனங்கள் அதானி குழுமத்தில் அதிக தொகையை முதலீடு செய்துள்ளன. மத்திய நிதியமைச்சக அதிகாரிகள் விளக்கம்.
தங்கத்தை போல வெள்ளியையும் இனி வங்கிகளில் அடகு வைத்து பணம் பெற RBI அனுமதி. 10 கிலோ ஆபரணங்கள் அல்லது 500 கிராம் நாணயங்களாக வெள்ளியை அடகு வைக்கலாம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னிலையில் போர் நிறுத்த நீட்டிப்பு ஒப்பந்தம் கையெழுத்திட்ட தாய்லாந்து மற்றும் கம்போடியா. முருகன் கோவில்களில் கந்த சஷ்டி விழா கோலாகலம். சூரசம்ஹாரத்தை காண குவிய தொடங்கிய பக்தர்கள். கந்த சஷ்டி விழாவையொட்டி சிக்கல் சிங்காரவேலர் கோவில் தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கம். தாம்பரம் நெல்லை, திருச்செந்தூர் தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. கந்த சஷ்டி விரதம் காரணமாக கலையிழந்த காசிமேடு சந்தை. வரத்து குறைவால் மீன்களின் விலை சற்றே உயர்வு. செம்பரம்பாக்கம் ஏரிக்கரை அருகே கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பூவிருந்தவல்லி வட்டார வளர்ச்சி அலுவலர் தகவல். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் கடலோடு போட்டி போடும் பக்தர்கள். தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாளை பிற்பகல் 3 மணி முதல்